மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நீதிபதி வீட்டில் 10 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்று வந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நிறைவு பெற்றது. எம்எல்ஏவாக இருந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அளித்த புகாரில் முன்னாள் எம்எல்ஏ நீதிபதி, அவரது மனைவி ஆனந்தி, மகன் இளஞ்செழியன் ஆகியோர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக உசிலம்பட்டி அண்ணா நகரில் உள்ள முன்னாள் எம்எல்ஏ நீதிபதி வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இதுகுறித்த தகவல் அறிந்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் உட்பட ஏராளமான அதிமுகவினர் அங்கு குவிந்தனர். தொடர்ந்து 10 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்று வந்த இந்த சோதனை நிறைவடைந்த நிலையில் ஆவணங்கள் ஏதும் கைப்பற்றப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் முன்னாள் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதியின் வீட்டில் நடைபெறும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், டாஸ்மாக் வழக்கில் நடக்கும் அமலாக்கத்துறை ரெய்டுகள் முதல்வர் ஸ்டாலினுக்கு பயத்தை உருவாக்கி இருப்பதாகவும், அந்த பயத்தில்தான் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அதிமுகவினர் வீட்டிற்கு தன் ஏவல் துறையை அனுப்பியுள்ளதாகவும் கூறியுள்ளார். அத்துடன் இவை அனைத்தையும் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வருமானத்திற்கு அதிகமாக 8 கோடி ரூபாய் சொத்து குவித்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. வருமானத்தை விட 125% அதிகமாக சொத்துக்களை சேர்த்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேவூர் ராமச்சந்திரனின் மனைவி மணிமேகலை மற்றும் மகன்கள் விஜயகுமார், சந்தோஷ்குமார் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் சேவூர் ராமச்சந்திரன் சொத்துக்களை அதிகம் சேர்த்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக சேவூர் ராமச்சந்திரன் பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சேவூர் ராமச்சந்திரன் இல்லம் முன்பு திரண்ட அதிமுகவினர் தமிழக அரசை கண்டித்து கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது எம்எல்ஏ மற்றும் மாவட்ட செயலாளர் கோஷ்டியினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.